ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி 9 இருக்கானுப்பா. அதனாலதான் போன் வந்தா இல்லைன்னு சொல்லிட்டேன். கூறு கட்டத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிய, ஆபீஸ்ல இருந்து போன் வர வேண்டாம் ஐயா. அதனாலதான் எனக்கு கடனாளியா இருக்க ஏழவு. அதை விடு, நிச்சயத்தை பண்ணும்ல. நான் வந்துட்டு ஐயர் என்ன வரக்கான்ல கருமாந்திரம். அதுக்கு தான் நம்ம ரஞ்சித் அனுப்பிச்சிருக்கேன். ரஞ்சித், வண்டிய ஜாம் ஜாம்னு வச்சிருக்க, பொண்டாட்டி மாதிரி. என்ன சம்பந்தம் இல்லாம பொண்டாட்டி ஸ்கூட்டரி லிங்க் பண்ணி பேசுறான். இவனா இருக்குமோ? சாக்ஸ பாத்துருவான். யோ, என்னையா பண்ற? ஆசீர்வாதம் வாங்குங்க சாமி. ஏயா ஆசீர்வாதம் முன்னால வந்து வாங்குவாங்க? எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ல முன்னால எது பின்னால எதுன்னு தெரியலங்க சாமி. சிவசிவா சிவசிவா. அது போட்டு இளவு கல்யாணம் பண்ண பிக்ஸ் பண்ணிட்டியா? ஐயா நல்ல விஷயம் பேசும்போது எப்ப பார்த்தாலும் இளவ கருமாந்திரண்டு. நல்ல வார்த்தையும் வாயில வராதா? நல்ல வார்த்தை பேசணும்னு நினைக்க, அண்ணா அந்த வார்த்தை வந்து விடுது இல்ல இளவு. சரி சரி, கருமாந்திரம் ஐயர் வராரு இல்லையா? அதான் வந்துட்டல்ல. என்னங்க சாமி, ஏன் இவ்வளவு லேட்டு? அம்மா ரேகா, நான் வரத்துக்கு ரெடியா தான் இருந்தேன். வர வழியில எவனா மண்டைய போட்டானா? ரஞ்சித் லேட் பண்ணிட்டானே. பாத்தியா, இந்த கூறு கட்ட முடிஞ்சு நீ உருப்படாம தான் போற. இவரையே வேலைக்கு வச்சிருக்காரு. இந்த மூஞ்சிக்காக வேலைக்கு வச்சிருக்கேன். எல்லாம் பொண்டாட்டிக்காக. அவ எல்லா விஷயத்திலயும் பக்கா ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்றாள. என் பொண்டாட்டி ரொம்ப வர்ணிக்கிறானே, இவனா இருப்பானோ? காலை பாத்துருவோம். ஐயரே, என் பொண்ணு ரொம்ப அவசரப்படுதா. அனாவசியம் டென்ஷன் ஆக்காதிய. கேட்டீங்களா? சீக்கிரம் சட்டு புட்டு நிச்சயத்துக்கு நாள் குறிங்க. சாக்ஸே போடல, இவனை போய் நான் சந்தேகப்பட்டேனே. எதுக்கு இந்த காரையும் பாத்துருவோமா? இது பொண்ணாச்சே. இந்த காலத்துல எதையுமே நம்ப முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னதாய் என்னாச்சு? இந்த இளவு கீழே விழுந்துருச்சு. உன்னுடைய தொலை தாங்க முடியல. நீ போயிட்டு பொண்டாட்டி அனுப்போ. இந்த பாருங்க ஐயரே, இந்த ராகுகாலம் எம்மாண்டெல்லாம் எனக்கு ஒத்து வராது. ஆமா, அவன் தான் பறக்குறான்ல. இல்ல ஒரு நல்ல தேதியா பாருங்க. நீயுமா இளவு? இந்த பாருங்க, அடுத்த வாரம் ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. இளவு அன்னிக்கே வச்சுப்போ. யோ, கல்யாணம் அதுமா இளவு இளவுன்னு பேசிட்டேன். அங்கிரியே கெடுத்து போட்டியாடா. அது என்ன அந்த பக்கம் பராக் பாக்க? பராக்கெல்லாம் ஒன்றும் பார்க்கல. சந்துரு வேற ஆனான்னு பாக்குது. யோ ரஞ்சித், என்னங்க சந்துரு கிட்ட கூட்டு போயா. இளவு வாங்கம்மா, இளவு வந்து தொலைங்க. சந்திர எங்க இருக்காரு? இது என்ன ஒயிட் ஹவுஸா? இருக்கிறதே 4 ரூம், ஏதாவது ஒரு ரூம்ல இருப்பாரு. இதான் வந்துட்டாரா? என்ன சந்திர, எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற? சாரி, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் தான். சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. இது இருக்கு, வாங்க ரூமுக்கு போலாம். நிறைய விஷயம் ஆளை பேசணும். பார்த்தா ஒரு பேச்சு, பாக்காட்டி ஒரு பேச்சு. இதுட்டாலே இந்த பொம்பளையிலேயே நம்ப முடியாது. இவையே நடு ரோட்டில் நிக்கிறா. கண்டுபிடிக்கிறேன். அண்ணா, நான் சந்துரு பேசுறேன். ஹாய் சந்துரு, உன்னுடைய ஃபோன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ண சொன்னியே, அந்த பொண்ணை குழந்தையோட வந்திருக்கா? ஆமா, அவதான். சந்துரு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். அண்ணன் கிட்ட மறைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கும் அவளுக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கசமசா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலண்ணே, என்ன நம்புங்க. ஐயோ, என்னென்ன சொல்றீங்க? கர்ப்பம் ஆறதுக்கு சான்ஸே இல்ல. என்னது? என் பொண்டாட்டி கர்ப்பமா? இது சும்மா விளையாட்ட ஆரம்பிச்ச விஷயம். அட பாவி, என் பொண்டாட்டி கர்ப்பமாகிறது உனக்கு விளையாட்டான விஷயமா? அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நமக்கு நம்ம குடும்பமானதான் முக்கியம். அப்போ எனக்கு மானம் இல்லையா? நான் என்ன நடு ரோட்லயா பிறந்தேன்? எனக்கே தெரியாம இதெல்லாம் நடந்து போச்சு. இப்படியோ இதுல இருந்து நம்ம தப்பிச்சா போதும். நீ யார்கிட்ட இருந்து வேணாலும் தப்பலாம், ஆனா என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. என்னது? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா போதுமா? ஆஷாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அவ விவரமான ஆளுன்னு. பாவம், அவளே இதை எதிர்பார்க்கலையே. ஆனா நான் இதை எதிர்பார்த்தேன். லைன் கட் பண்ணானே. என் பொண்டாட்டி கிட்ட இருந்து என்ன கட் பண்ணிட்டு இப்ப டெலிபோன் லைனையும் கட் பண்றியா? கீப் தி சேஞ்ச். என்னாச்சு? டிஎன்ஏ பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். ஆனா டாக்டர் கிட்ட போனா இந்த விஷயம் லீக் அவுட் ஆயிடுமே. என்ன பண்ணலாம்? நம்ம சொல்ற இடத்துக்கு வர மாதிரி எனக்கு ஒரு டாக்டர் நல்லா தெரியும். ஆமாண்டி, உன் புருஷனை தவிர வேற எல்லாரையும் தெரியும் உனக்கு. அதான் ஆஷா, கம் ஆன் மா. ஏய், ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு அத கலக்க பாக்குறீங்களே, தாக்குமாடா இந்த உலகம். மகளி 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 வந்துருச்சா வந்துருச்சா? என்னாச்சு? நோ ப்ராப்ளம். இந்த ரிப்போர்ட் கட் கட் கட். நோ டேய், ப்ராப்ளம். கொண்டா, கொண்டாங்க. டாட், நானும் பார்க்கணும் டாட். அட கட்டுங்க டாட். டேய், என்னடா ஒரே ஏபிசிடியா இருக்கு? டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க பயப்படவே தேவையில்லை. நோ ப்ராப்ளம். டாட், நான் சொல்ல நோ ப்ராப்ளம். டாக்டரே சொல்றாரு பாருங்க, நோ ப்ராப்ளம்.
பொதுவா அப்பா குரூப் ஏயா இருந்து அம்மா குரூப் ஓவா இருந்தா குழந்தை ஒண்ணு ஏயா இருக்கணும் இல்ல ஓவா இருக்கணும், ரெண்டுமே இல்ல, அதனால நோ ப்ராப்ளம். பாத்தீங்களா டாடி, காடுக்கு தெரியும் ஐ அம் இன்னசென்ட். அது ஏன் குழந்தை இல்ல. டேய் குழப்பாத, டாக்டர் என்ன சொன்னாரு தெளிவா சொல்றா. பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி சொன்னாரு, நோ ப்ராப்ளம். குழந்தையோட அப்பா சந்துரு தான். ஏய் காளியப்பா, எவ்வளவு வாங்குன சொல்லு. தம்பி, நான் நேர்மையானவன், என் நேர்மை சந்தேகப்படாதீங்க. டேய் வாயை மூடுறா. வந்ததுல இருந்து நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு இப்ப பெரிய ப்ராப்ளத்துல என்ன மாட்ட வச்சிட்ட. முதலாளி, இப்போ நோ ப்ராப்ளம். டாக்டர் சொல்லிட்டாரு குழந்தை சந்துரு மூச்சாடா இருக்கா, அதனால நோ ப்ராப்ளம். ஏய் காளியப்பா, எவ்வளவு காசு வாங்குன? சந்தேகப்படாதீங்க. என்ன சொல்லுதா உன் புள்ள? எல்லாம் நின்னு போச்சா? எல்லாம் கேன்சல்டா? என்ன இளவியா? நீதாயா பெரிய அளவு. என்ன? அவங்க வேற பிரச்சனை பேசிட்டாங்க. அது ஒண்ணு இல்ல, நான் புது Dress வாங்கிட்டு வர சொன்னேன். இந்தால இவன் சைஸ்க்கு ஜட்டி வாங்கிட்டு வந்தான். அதான் ஜட்டில நோ ப்ராப்ளம். அவனை கூட்டு போடா. இது என்ன பேப்பர்? அது ஜட்டி வாங்கின பில்லு, அது முக்கியமாப்பா. அங்கிள், இவங்க யார் புதுசா? அது வந்து இந்து குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி தர டீச்சர். இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லையே. அது இந்த வாரம் தானே சேர்த்தணும். கூட்டு போமா, கேள்வியா கேட்டிருக்குல்ல. ஐயா அப்பா ஒரு நிமிஷம். ஹாய். ஹலோ, ஐ அம் ரேகா. இது ஏன் ஒரே பொண்ணுமா? நமக்குள்ள முன்ன பின்ன பழக்கம் இல்லைனாலும் நீங்களும் இந்த வீட்ல ஒருத்தர் தான். நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம், நீங்க கண்டிப்பா வரணும். ஓகே? இந்த பாருமா, கூப்பிட வேண்டிய கடமை. கல்யாண பொண்ணே கூப்பிட்டுருக்கா. கல்யாணத்துக்கு வெளியே கெட்ட கோவம் வரும். வாமா, ஏல வண்டி இல்ல. பை பை பை. முடிட்டு பாட்டில் ஓபன் பண்ணிடுவோம். ரொம்ப அழகா இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பா எங்க தொலைஞ்சு போனா? அதோ அங்கதான் இருக்காரு அங்கிள். ஏய், உன் புள்ள எங்க தொலைஞ்சு போனா? அதே ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலையை போனேன், வந்துருவான்டா. சந்துரு, அவசர அவசரமா எங்க போயிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, 2-3 நாளா சூசைட் பண்ணிக்கணும் பிளான் போட்டு டாக்ஸி போயிட்டு இருக்கேன். ட்ரெயின் வர டைம் ஆச்சு. நீ வரியா? இல்ல, நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போறீங்களோன்னு நினைச்சேன். நிச்சயதார்த்தமா? ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் சோமசுந்தர பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு என்னையும் தான் இன்வைட் பண்ணிருந்தாங்க. காலையில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் நீங்களாச்சும் அங்க போறீங்களான்னு கேட்டு உங்க கூட வரலான்னு பார்த்தேன். நான் வேற அந்த என்கேஜ்மென்ட்க்குலாம் போறேன். எனக்கு வேற என்கேஜ்மென்ட் இருக்கு. நான் ஆபீஸ் போறேன். ஆபீஸ். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எந்த ஆபீஸ் இருக்கு? அது ஏன் ஆபீஸ், ஏன் இஷ்டம், எப்ப வேணா போவேன். அது கேட்க நீ யாரு? புருஷன் எங்க போறான்னு கேக்குறதுக்கு பொண்டாட்டிக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அடிங்க செல்போன். ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்து நடுக்காட்டுல என்ன பண்றா? என்ன சந்துரு, ஏன் இவ்வளவு லேட்? இந்தாங்க. இப்ப அதுவா முக்கியம். நீ வா. இவங்க எங்க? சீக்கிரமா ஷாக்கி. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏறு. நீங்க முதல்ல உட்காருங்க. சீக்கிரம் முடிச்சிருக்காங்க. ஐயோ, பேசிய டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாம் இதுல இருக்கா? இருக்கு. நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம Dress நடு ரோட்ல மாத்த வேண்டியிருக்கு. ஏய் ஆஷ், அந்த சைடு திரும்ப. ஐயோ, ஆண்டி இவன் சிப்ப கண்டுபிடிச்சான். அவசரத்துக்கு அவுக்க முடியல. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நடு ரோட்லயே வா, கையும் கடவுமா மாட்டிட்டீங்க. இன்னைக்கு உங்களை வெட்டி போட்டுறேன். கடனை வாங்கிட்டு நான் கண்ணில் படவே இல்லையே. உங்க 2 பேரையும் கொன்னே போட்டுறேன். டேய் அங்க போற கடகார ரஞ்சித். ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. சந்துரு எங்க? வந்துருவாரு அண்ணே. கூட பொறுப்பே இல்ல. வாங்க டீச்சர், வாங்க வாங்க. அங்கிள், நீங்க தான் ஸ்கூலுக்கே போலியே, எங்க இருந்து டீச்சரை பிடிச்சீங்க? அண்ணா டீச்சர் வரல, பூஜா சொல்லுதே. ஐயோ, இந்த இடத்து நான் இல்லப்பா. சீக்கிரம் வா ஆஷ், டைம் ஆச்சு. ஹாய் இந்து, சொன்ன மாதிரி வந்துட்டீங்களே. அச்சோ, என்னாச்சு? நம்ம யாரை ஏமாத்தி இங்க வரணும்னு நினைச்சோமோ அது அங்க நிக்குது. ஆஷ், நான் நேரா கல்யாணத்துக்கு வந்துடுறேன். நீ போய் சமாளிச்சுக்க. ஓகே பை. என்ன மாப்பிளைங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க. வாங்க வாங்க. அது எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு நான் தேவையில்லை, அவங்களே பார்த்துப்பாங்க. நோ ப்ராப்ளம். 8 மாசமா நீங்க என்ன அப்படியே வாங்க வாங்க. ஹாய் சந்துரு. கூப்பிடுறாங்க பாருங்க. போங்க போங்க, கூட்டி போங்க போங்க. இல்ல நீங்க ஏய் அங்க என்ன செஞ்சிருக்க? சொன்னங்காதயா, சீக்கிரம் வா. ஏன் சந்துரு இவ்வளவு லேட்? நீ இல்லாம கல்யாண சடங்கு ஒண்ணு சரியா நடக்க மாட்டேங்குதுல. நீ இங்க நிக்க. வா உள்ள. இல்லங்க, நீங்க இல்லாம சடங்கு நடக்காதா? ஏன்? அது ஐரன் நான் தான் கூட்டி வரணும். அதான். சந்துரு கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. இதுக்கப்புறம் எனக்கு 2-3 ஃபங்க்ஷன் போடுப்பா ப்ளீஸ். ஐயர் தான் இங்க இருக்காரே. அது தெரியாம நான் அவரை பிக்கப் பண்ண போனேன். நான் அவரை தெரியாம அவர் இங்க வந்துட்டாரா? எப்படியோ எல்லாரும் வந்துட்டோம். வாங்க போலாம். மாப்பிள போலாமன்னு அங்கன முறை உள்ள வையா. விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்க. நீ சந்துரு. வேற.
மாப்பிளையா? ரஞ்சித் சாரி, நான் பார்க்காம வந்துட்டேன். நான் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். எதை பாத்தீங்க? எதை பார்க்க கூடாது அதை பார்த்துட்டு வந்தேன். என்ன மாப்பிள்ளை இளவெடுத்து பற்றி இதுகிட்ட போய் எது இதுகிட்டியா? யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டீங்களாடா? உட்காருங்க, உட்காரு மாப்பிள்ள. உன் புள்ளைய இழுத்து கொண்டாடுறதுக்குள்ள பெரிய ரோதனையா போச்சு. யோ இளவு, அது படியா. திருநெல்வேலி சோமசுந்தர பிள்ளையின் சேஷ்டகுமாரி ரேகாவுக்கும் திருவாளர். சாமி நிறுத்துங்க. என்ன இளவி அது? நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு, அவசரமா நிறுத்து நீ இளவு. உனக்கு விஷயம் தெரியாதியா? எங்க வீட்டுல மூத்தவங்களே இல்லையா? எங்க முப்பாட்டன் தாத்தா அவங்க பேரெல்லாம் சேர்த்து படிங்க சாமி. ஓய், அவ பேரெல்லாம் நீக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது பாருங்க, ஒருத்தர் பேர் விடாம படிக்கணும். ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானம் படிங்க. நாகப்பட்டினம் நாராயண பிள்ளையின் 4வது பேரனும், காரைக்கால் பாலு பிள்ளையின் கடைசி அதாவது 10வது பேரனும், மாயவரம் மாரிமுத்து பிள்ளையின் மூத்த பேரனும், தஞ்சாவூர் கோவிந்தராஜ பிள்ளையின் எள்ளு பேரனும், மார்க்கெட் மாணிக்க பிள்ளையின் தள்ளு பேரனும். லொல்லு பேரனா? என்ன இளவி அது? இப்படி படிச்சுக்கிட்டே போனேன்னா அப்புறம் நிச்சயதார்த்த டைம்லாம் தாண்டிடும். நேர கல்யாணம் தான். இந்த குழந்தை மாடியில இருந்து மாடியில இருந்து? குழந்தை மாடியில இருந்து மாடியில இருந்து என்ன? குழந்தை மாடியில இருந்து. ஐயோ என் குழந்தை! எக்ஸ் மிலிட்டரி கர்னல் ராஜசேகர் பிள்ளையின் யோ, மகனும் எதுக்கே ஆகிய- கடவுள் மேல படிச்சுட்டுக்க? அது உங்க பேர் சார். அப்படியா? மறந்து போச்சு. சரி பரவாயில்ல, இதோட நிறுத்திக்கோ. சீக்கிரம் தட்ட மாத்திக்கோ. கொண்டாயா. வீலிக்கு காதல் தோல்வினாலும் பரவாயில்ல, இந்த கள்ள காதல் தோல்விக்கு கண் கலங்கிறியா? இப்ப நான் கலங்கி போய் நிற்கிறேன். அண்டங் 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 அண்டங். யோ மாகாளி, ஏன் குழந்தை மாடியில இருந்து விழுந்துதான் போய் சொன்ன? நான் எங்க குழந்தை கீழே விழுந்து போய் சொன்னேன். மேல இருந்து ஒரு பொம்மை கீழே வந்து உடைஞ்சு போச்சு. அதை ஓடியான்னு சொல்றதுக்குள்ள எனக்கு மூச்சு வாங்குச்சு. முழுசா கேட்காம நீங்க ஓடி போயிட்டீங்க. அப்படியே அழுத? என்னைக்காவது எனக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், ஒரு குழந்தை பிறக்கும், அது விளையாட ஆசையா ஒரு பொம்மை வாங்கி வச்சிருந்தேன். அது உடைச்ச அலாம என்ன பண்றது? உன் மூஞ்சிக்கு கல்யாணம் ஒரு கேடு. இனிமே இந்த மாதிரி பண்ண அங்கிள் கிட்ட சொல்லிடுறேன். ஜாக்கிரதை. அங்கிள் சொல்ல போறியா? அவர் தானே என்ன அனுப்பிச்சாரு.